ரீசெண்டாக கும்பகோணத்தில் நடந்த தேர் திருவிழாவுக்கு போயிருந்தேன். அதில் எடுத்த கிளிப்பிங்ஸை இப்போ நான் வந்து ஒன்று காமிக்கிறேன். இந்த தேர் திருவிழா பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன். இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோயில் நிர்வாகம் போய் வசூல் பண்ணுறாங்க. பஜாருக்கு போய் கடைகளுக்கு போய் வசூல் பண்ணுறாங்க. உங்களால் எவ்வளோ பணம் கொடுத்து உதவி பண்ண முடியுமோ கொடுங்க. 200, 1000, 500 கேட்குறாங்க. கடை உரிமையாளர்களும் கொடுக்குறாங்க. சில கடைக்காரர்கள் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேரை இழுத்துட்டு வர்றப்போ இப்போ அந்த போர்டு பாருங்கள், ஒன்று சாஞ்சி விழுந்து கிடக்கு. இந்த மாதிரி வேணும்னே தட்டி விடுறாங்க. பணம் கொடுக்காத கடைகளை வந்து லைட்டாக வந்து டச் பண்ணுறது, இடித்து விழுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கே நல்லா புரியுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த குதிரை வந்து உள்ளே இருக்குது, அந்த ஒரு பில்டிங்க்கு உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. அதை ஃபர்தராக மூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பில்டிங் வந்து டேமேஜ் ஆகுங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இன்டென்ஷனலி வந்து தேரை இழுக்கிறப்போ இழுத்து அதை உடையிற மாதிரி பண்ணுறாங்க. இதை நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரச்சனைக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. இதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி இடையில இருக்கிறவங்க யாரோ ஒரு ஆள் இந்த ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற இது மாதிரி தான் எனக்கு தோணுது.